Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட ஸ்பீச் தான். வெரி சாரி 2-3 நாள் டிலே ஆயிடுச்சு. அது என் கண்ணில் படவே கிடையாது. ஏன்னா எல்லா ஸ்பீச் தளபதியோட ஸ்பீச் அப்படின்னு நடிச்சாலே நெட்டில் ஒரே யூனிஃபார்மில் தான் வர்றாரு. வேறையா நிறையா யூடியூப் சேனலில் பழசுலேருந்து புதுசு வரைக்கும் எல்லாம் இருக்குது. எதை பார்த்தாலும் இது புதுசாக பழசான்னு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியலை. ஒருவேளை இது பழசாக இருக்குமோ புதுசாக இருக்குமோன்னு தோணிருச்சு. ஒருத்தர் புதுச்சேரியில் இத்தனையாம் தேதி நடந்த வீடியோவுக்கு ரியாக்ஷனை போடு அப்படின்னு டீட்டெயிலாக சொன்னதுக்கு அப்புறம் தான் புதுச்சேரியா அப்படின்னு போய் தேடி பார்த்தேன் நான். இருக்கு. ஸோ கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பப்ளிக்காக ஒரு இடத்துக்கு வர்றாங்க. ரொம்ப லிமிட் பண்ணி இவ்வளோ பேர் தான் வரணும் அவ்வளோ பேர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இதில் நிறையா நியூஸ் வந்ததுங்க. தளபதியோட ஸ்பீச்சுக்கு கன்னோட ஒருத்தர் உள்ளே வந்திருக்காரு. அவரை பிடிச்சி விசாரிச்செல்லாம் பார்க்கும்போது அது அவர் லைசன்ஸ்டு கன்னு தான், அது அவரோட சேஃப்டிக்கு அவர் வச்சிருக்காரு. பட் இவர் பேச வர்ற இடத்துல என்னங்க ஒருத்தர் கன்னோட உள்ள வந்திருக்காருன்னா என்னத்தை நினைக்கிறது? அதை கவனிக்காம விட்டோம்னா ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம் தான் பதற வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்களும் பயத்துல வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த புஷி ஆனந்த்னு ஒருத்தர் இருப்பார்ல, அங்க ஏறாத மரத்துல ஏறாத அப்படின்னு கத்திட்டு கதிரையை தூக்காத. இல்ல அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து ரொம்ப உஷாராகவும் ஸ்ட்ரிக்டாகவும் ஆயிட்டாங்க. ஒரு கேட்டு, அந்த கேட்டுக்குள்ள பொதுமக்கள்லாம் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கேட்டை ஒரு அளவு திறந்து வச்சுக்கிட்டு போலீஸும் நிற்கிது, புஷி ஆனந்த் அவங்க எல்லாம் அதில் நின்றுகிட்டு இருக்காங்க. ஒருத்தரா இது பண்றாங்க. அப்போ அவர் அந்த மைக்கில் வந்து எல்லாரையும் உள்ளே விடுங்க, எல்லாரும் உள்ளே வரலாம், ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு லேடி போலீஸ் கடுப்பாயிட்டாங்க. கையில் இருந்த மைக்கை புடுங்கி எல்லாரையும் உள்ளே விட்டாங்க. ஒருத்தரா கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க சரியா அப்படின்னு. இவர் ஏதோ சொல்ல வர, ஏங்க நீங்கெல்லாம் பேசவே கூடாது, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, எல்லாரையும் உள்ள விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதான் எங்க டியூட்டி எப்படி செய்யணும்னு நீங்க சொல்லாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்படின்னா போலீஸ் மேல தான் சரின்ற மாதிரி எதுவும் அவங்கள தானே கேள்வி கேட்போம். அப்புறம் நான் யோசிச்சேன், ஓகே இவர் ஏன் நீங்க திட்டுறீங்கன்னு நம்ம கேட்க கூடாது. ஏன்னா அவர் ஒரு கட்சியில இருக்கிற ஒரு ஆளு. மேபி பவருக்கு வந்தா அப்போ யாரு தெரியுமான்னு கேட்கலாம். இன்னும் வரல இல்லை, அதனால நம்ம ப்ரோட்டோகால் பவருக்கு வந்தாலும் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் அங்கே நடந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். நிறையா பேர் அதை எடுத்து ட்ரால் பண்ணி கூட போட்டாங்க. பாத்தியா புஷி ஆனந்த பாத்தியா, டிவிகேக்கு நடந்த கொடுமையை பாத்தியான்னு. கொடுமையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் டியூட்டியா பண்றாரு. எல்லா மக்களும் வரணும்னு நினைக்கிறாரு. போலீஸ் அவங்க டியூட்டியா பண்றாங்க. இந்த வீடியோவில் அவங்க டியூட்டியா பண்றாங்க, கொஞ்சம் ஹார்ஷா பண்றாங்க, அவ்வளவுதான். எல்லாரையும் வாங்கன்னு சொன்னா அவங்க கேட்பாங்க, எல்லாரையும் வா மைக்க குடியா, நீ வரல கத்திட்டு போயிடுவேன், அடக்கிறது யாரு, எல்லாரும் வாங்கன்னா அப்படிலாம் இல்லை பாந்த பக்கம் அப்படின்னு போலீஸும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கு. இதுக்கு மத்தியில் தளபதி வந்து ஒரு 12 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. ரொம்ப நேரமெல்லாம் பேசல, வந்து ஷார்ட்டாக பேசிட்டு போயிட்டார். இல்லைன்னா ரொம்ப நேரமெல்லாம் பேசுகிற ஆள் ஒரு 12 மினிட்ஸ் தான் பேசியிருக்காரு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன ஒரு வருத்தம், இனிமேல் இதுக்கு பழகிக்க வேண்டியதுதான். இனிமே கலர் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அங்கே வந்துக்கிட்டு இப்படி பண்ணுறது, குட்டி கதை சொல்கிறதெல்லாம் இனி இருக்காது. ஸ்டேஜில் அந்த கோட் போட்டுட்டு மாஸ்டர் வடிவில் வச்சு ஆடுறதெல்லாம் இனி இருக்காது. அரசியல் மொழியில் வந்து ஆடுனா எப்படி இருக்கும், பொறுப்பு இல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார் தலைவர் விஜய்னு தலைமை செய்தி போட்டுருவாங்க. அதனால இப்போ இந்த 27ஆம் தேதி மலேசியாவில் நடக்கிற ஃபங்க்ஷனோட எல்லாத்துக்கும் ஸ்வாகா போட்டுட்டு இனி இந்த மாதிரி ஸ்பீச்சுகளை ஒரே யூனிஃபார்மில் காம் அண்ட் கம்போஸ்டாக சினிமாத்தனமாக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பீச்சு தான் இனி நம்ம கேட்டு பார்த்து பழக வேண்டியிருக்கு. சரி வாங்க உள்ள போயிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம். இது லிமிட்டட் கிரவுட். புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் வணக்கம். லிமிட்டட் கிரவுட் எவ்வளவா, எவ்வளவு தள்ளி நிக்கிறாரு. ஆனா என்ன நடந்தாலும் வாராங்க. ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம், புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம். அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி, இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. அது நானும் ரொம்ப நாளா கேட்கணும் இருந்தேங்க. நான் ஒரு 2 வாட்டி பாண்டிச்சேரி வந்திருக்கேன். அங்க அந்த தெரு பேர்கள் எல்லாம் வந்து பிரெஞ்சில் இருக்கும். அந்த பிரான்ஸ் கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி பிரெஞ்சில் இருக்கும். அப்போ நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருக்கேன், என்னடா அது ஏதோ டஸ் புஷ்னு எழுதிருக்குன்னு பார்த்தா இங்கே வந்து அந்த ஃப்ரெஞ்சு இதாண்டா இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே போலீஸோட யூனிஃபார்ம் அவங்களோட கெப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க ஆட்சி பண்ணுறாங்களா? அது ஏன் அது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு டோட்டலாக எல்லாம் வேறையா இருக்குது?
இப்பயுமே அவங்க இப்பயும் அப்படித்தான் இருக்கு. பாண்டிச்சேரி அந்த ஃப்ரெஞ்ச் நேம்ல ஸ்ட்ரீட் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த இந்த லொக்கேஷனுக்கு போயிருந்தோம். அயன் படத்துல ஒரு பாட்டுக்கு வரும்ல, சூர்யாவும் தமன்னா ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அந்த லொக்கேஷனுக்கெல்லாம் போய் அந்த கலர் கலரா அந்த பெயிண்ட். அப்புறம் அந்த பீச்சில் ஒரு மாதிரி கல்லு மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க, அதுக்கிட்ட உட்காந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது, படத்துல பார்க்குற இடம் அப்படிங்கிற மாதிரி. சரி பாருங்க, டைவர்ட் ஆகி சினிமாக்குள்ள போயிட்டேன். அரசியல் வாங்க, ஸ்பீச். வேறு வேறு கிடையாது, நாம் எல்லாரும் ஒண்ணுதான். தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான், நாம் எல்லாரும் சொந்தம் தான். வேற வேற வீட்டுல, வேற வேற ஊர்ல, வேற நாட்டுல, வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால நாம் எல்லாரும் சொந்தங்கள் இல்லைன்னு ஆயிட முடியுமா? அது எப்படி முடியும்? இப்ப பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது அந்த பாச உணர்வு அதுதாங்க, அது மட்டும்தான். அது இருந்துட்டாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அதனால தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில நம்ம வகைரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான், அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு தான். புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது மணக்குள விநாயகர், அரவிந்தர் ஆசிரமம், வில்லியனூர் மாதான் சொல்லி இவங்க எல்லாரும் ஞாபகத்துல வருவாங்க. அது மட்டும் இல்ல, மகாகவி பாரதியார் அவர்கள் இருந்த மண், பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண். அது மாதிரி இன்னும் சிறப்புகளை அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா அரசியல்னு வந்துட்டா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். 1977ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1974லயே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது. அதனாலதான் அப்பவே சொன்னாங்க, நமக்காக வந்தவர் எம்ஜிஆர், அவரை தமிழ்நாட்டுல மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான். அப்படிப்பட்ட புதுச்சேரி நம்மளால மறக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மக்கள் தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் என்ன கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா என்ன தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க உள்ளவங்க தமிழாக்கள் தானே. ஆமா. அதனால இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணாத தவறு, புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். அது என்னுடைய கடமையும் கூட. அதனாலதான் இங்க நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு நான் பேசுறதுக்காக வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி நாம சொல்லியே ஆகணும். இது டெஃபினட்டா தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அங்க வேற ஒருத்தர் அதான் தனியா சொல்றேன். இப்ப நம்ம தமிழ்நாட்டு சிஎம்க்கு ஈகோவை தூண்டி விட்ட மாதிரி ஆயிரும். இப்ப ஒரு டவுட், அங்க எலெக்ஷன் நடக்குமா? ஆமா, இவங்க தமிழ்நாட்டுல அந்த டீடைல்ஸ் எனக்கு தெரியாது. அந்த டீடைல் எனக்கு தெரியாது, அவ்வளவு டீடைலா தெரியாது. ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்ப இவருக்கு இங்க அங்க போய் சின்ன வயசுல நமக்கு யாரையும் கம்பேர் பண்ணா பிடிக்காதுல்ல, அங்க போய் என்னை அங்கிளுங்க வேண்டியது, அவரை சிஎம் சாருங்க வேண்டியது நக்கலா உங்களுக்கு. அங்க போய் அவரை பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. இத பார்த்தாவது தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த திமுக சொல்லி வாயப்படு. ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க. பரவாயில்ல, வரப்போற எலெக்ஷன்ல 100% கத்துக்குவாங்க. அத நம்ம மக்கள் பார்த்துக்குவாங்க. லேடிஸ் எல்லாம் புதுச்சேரியில் இருக்கிற
கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில இருந்தாலும் புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுகள்ன்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல, இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம். இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல. மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வருஷம் கூட மார்ச் மாசம் 27ஆம் தேதி 2025 அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க. அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற 16வது தீர்மானம். புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட 5 மில்கள், பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதுவுமே செய்யல. இங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாக்கணும்ன்றது எண்ணமே இல்ல. அத பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழவே விழல. இங்க ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு நீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமிச்சு 200 நாள் ஆச்சு. இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல. இந்த செயல் சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துறதுன்னு அந்த மக்களே சொல்றாங்க. புதுச்சேரியோட முக்கிய அங்கமாக இருக்கிற காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளில் எல்லாம் முன்னேற்றமே இல்லைன்னு அந்த பகுதி மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பா காவிரியோட கடைமடை பகுதியான காரைக்காலை மொத்தமா கைவிட்ட மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே முன்னேற்றம் அடையணும். டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்ல, போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்ல. இதெல்லாமே மேம்படுத்தணும். புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணும்ங்கிறது நீண்ட கால கோரிக்கை. புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிக்கணும். தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வாழ்ற யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மத்திய நிதி குழுவில் இடம்பெறவில்லை. அதனால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை. அதனால ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்கு தோராயமாகவே மத்திய அரசு நிதியை விடுவிக்கிறது. அந்த நிதியும் அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட திட்ட செலவுகளுக்கே சென்று விடுவதால் மீத தேவைக்கு வெளிச்சந்தையிலும் கடன் பத்திரங்களை கடன் வாங்குகிறது புதுச்சேரி. இந்த நிலைமை மாறணும்னா ஒரே வழி மாநில அந்தஸ்து. நம்ம புதுச்சேரி மக்களோட பல்லாண்டு கால கோரிக்கை. புதுச்சேரிக்கு போதுமான நிதி வரத்து இல்லாததுனால வெளியே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. புதுச்சேரி இது அங்க அந்த மீட்டிங் போடுற இடத்துல ஒதுக்குப்புறமா வச்சிருக்காங்க. ஆனா இது இல்லை, அது நான் அழகா இருக்கும். இதுக்கும் ட்ரோல் வந்துச்சு. என்னங்க வந்து மக்களோட மக்களா பேசுங்க அப்படின்னா பிரிண்ட் அடிச்சுட்டு வந்து உட்காந்து வாட்சிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் அப்படித்தானே பேசுறாங்க. இல்லை, அவங்க பல பேரை கம்பேர் பண்ணுறாங்க. அவர் அப்படி பேசினாரா, இவர் இப்படி பேசினாரா, அவர் இப்படி பேசுனாரா, அது உள்ளேருந்து வந்தால் தான் அது ஒரு தலைவன். இப்போ நான் யோசித்தேன், எலெக்ஷன் நெருங்க இன்னும் என்னென்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏங்க வெள்ளதாடி வச்சுருக்கீங்க, ஏங்க வெள்ளை சொக்கா போட்டிருக்கீங்க, என்னங்க ஏங்க உங்கள் பின்னாடி ட்ரோன் சும்மா சும்மா பறக்குது, நீங்கள் எல்லாம் ஒரு தலைவரா சொல்ல முடியாதுங்க. அது கேட்டாலும் கேட்பாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அது அவங்களோட பிரச்சனை, அது இதெல்லாம் உங்களுக்கு மனசுல இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராம்ப்டும் தேவையில்ல, பேப்பர் தேவையில்ல, அப்படியே மனசுல இருந்து வரும், நீங்க பேசுவீங்க. மிஸ்டேக் விட்டா கூட பிரச்சனை இல்லை, நீங்க பேசுவீங்க. ஆனா நீங்க என்னடான்னா ஒரு ஃபுல் A4 ஷீட்டை எடுத்து அதில் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணிட்டு சுத்த தமிழில் பிரிண்ட் பண்ணி வந்து
அதை உட்காந்து ஒப்பிக்கிறதுக்கு நீங்க எதுக்கு முஷியானது பண்ண மாட்டாரா, டீம்ல வேற யாரும் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு அதுக்கும் ட்ரால் பண்றாங்க. எந்த பக்கம் நிக்கிறதுன்னே தெரியல தாசண்ணா, எல்லாரும் ட்ரால் பண்றீங்க. புதுச்சேரியோட கடனை குறைச்சு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். மாநில அந்தஸ்து வாங்கின மட்டும் போதாது இல்லையா, தொழில் வளர்ச்சியும் தேவையாச்சே. புதுச்சேரி தென்னிந்தியாவின் முன்னணி இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாற்ற எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும். இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான். மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும். கடைசியா மீன் பிடிக்க செல்லும் காரைக்கால் மீனவர்களை அடிக்கடி கைது செய்யும் இலங்கை கடற்படை அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்து விடுகிறது. அதனால் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் படகுகள் கிடைக்காததால் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இந்த நிலை மாற வேண்டும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான். வரப்போற புதுச்சேரி தேர்தல் களத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும். அங்கே முடியும். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இதுதான் அவர் ரொம்ப ஷார்ட்டா பேசியிருக்கிற ஒரு விஷயம். இப்போ ஒரு மாதிரியா டிசம்பர் வந்துருச்சு, இன்னொரு ஒரு சில நாட்கள்ல 2026 வந்துடும். அதாவது அந்த களம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த டேட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்ன செய்வாங்களோ தெரியல, இவர் மேல டேட்டு நெருங்க நெருங்க இப்போ தெரியல. எல்லாரும் அது ஒரு இதானே, சாதாரணமாக பிக் பாஸில் ஒரு 100 நாள் டாஸ்க், ஒரு 100 நாள் ஒரு கேமில் இந்த டாஸ்கில் ஜெயிக்கணும் அப்படின்னா பேய் மாதிரி விளையாடுறானுங்க. அது ஏதாவது பண்ணிடணும். இது ஒரு ஒரு பெரிய பதவி, பவர், அதெல்லாம் பார்க்கும்போது அங்கேயே ஹியூமன்ஸ் பிக் பாஸ்ல எப்படிலாம் யோசிப்பாங்க அந்த டாஸ்க்கை ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு. அப்போ இங்கே எப்படி யோசிப்பாங்க? காலகாலமாக அரசியல் பண்ணுறவங்க என்னெல்லாம் நடக்க போகுதோ 2026. ஆனால் ஃபைனலாக அந்த ரிசல்ட் என்னவா இருக்குன்னு எனக்கு இப்பயே எனக்கு ஒரு அவாவாக இருக்குது. என்னங்க சீக்கிரம் ஒரு ரிமோட் இருந்தால் டக்குன்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி எட்டி பார்க்கலாம் என்ன சார் ரிசல்ட் அப்படின்னு. தெரியாது. வெயிட் அண்ட் சி. நம்மள அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.